அதாவது இது மருத்துவமனை திறப்புழா கொஞ்ச இடத்துல நீங்கள் அரசியல் கேள்வி கேட்குறீங்க. நான் ஆன்மீகமாக பதில் சொல்லணுன்னாக்கா அந்த தமிழ்கடவுள் முருகனுக்கு நெருக்கமானவர் யாரான நான் தான். ஏன்னா அவர் கையில் வேலு இருக்குது. அதனால் நான் இப்படி நான் சொல்கிறேன். அப்படி நான் பொதுவாக அரசின் சார்பாக ஏறத்தாழ ஓராண்டு காலத்திற்கு முன்னால் அரசின் சார்பாக அறநிலைத்துறையின் சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு என்று ஒரு சிறப்பான ஒரு மாநாடு பழனியிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டில் எந்த விதமான அரசியல் அடையாளங்களுமே கிடையாது. எந்தவித அரசியல் அடையாளம் கிடையாது. எல்லா அடிகளாரும் வந்தாங்க. கொண்டக்குடி அடிகளாலிருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான ஆன்மீக தொண்டை செய்து கொண்டிருக்கிற அடிகால் பெருமக்கள் எல்லாம் அங்கே வந்தார்கள். வெளிநாட்டில் இருந்த பல பேர் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த செய்தியை நீங்கள்லாம் பார்த்தா தெரியும். வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும். வெளிநாட்டில் இருப்பவர்கள்லாம் வந்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்மீக தொண்டை செய்து கொண்டிருக்கிற பல்வேறு அடியாளர்கள் வந்தார்கள். முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏறக்குறைய முருக பக்தர்கள், முருகனை நேசிப்பவர்கள், தமிழ்கடல் என்று உணர்பவர்கள் அத்தனை பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாடு மிக சிறப்பாக அமைந்தது என்று பத்திரிகைகள் பாராட்டி எழுதினார்கள். தொலைக்காட்சியில் அந்த செய்தியெல்லாம் பெற்று பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கூட போட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது. அதில் அரசியல் சாயங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இப்பொழுது மதுரைக்கு பக்கத்தில் நடைபெற்ற அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டு அது நடத்தப்பட்டது.